ஊனமுற்றோர் யாரும் வராதிங்கிறத சொல்றாங்க. பட் அவர் மேல இருக்க மரியாதைனாலையும் ஆசையினாலையும் எல்லாரும் வராங்க. பட் இந்த தடவை வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி பின்னாடியே ஃபோர்ஸ் பண்ணி போறது வந்து கொஞ்சம் தடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சோசியல் மீடியா கரெக்டுங்களா? அப்ப வந்து சோசியல் மீடியா இல்ல, இவ்வளோ இது இல்ல. அப்ப பிரஸ் மட்டும்தான் இல்லையா, அதனால இந்த செல்ஃபிஸ் இது இல்ல. இப்ப இருக்கும்போது இன்னும் வந்து ஆக்டிவா இருக்காங்க எல்லாரும். அது ஒண்ணுதான் பெரிய விஷயம். இப்போ வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இங்க வந்து மக்கள் மத்தியில தமிழகத்துல அவர் பேச போறாரு. அவர் என்ன பேசுவாருன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா வந்துட்டு இங்க இப்போ செங்கோட்டையன் அண்ணா வந்து கொங்கு மண்டலத்துல இருக்கிறாரு. இப்ப அவரோட இன்ஃபுளுன்ஸ் இங்க எப்படி இருக்கு, அவர் அதிமுகல இருந்து இப்போ டிவிகேக்கு வந்திருக்காரு. சோ அவரோட கருத்துக்களையும் இங்க பதிவு பண்ணுவாரு. தலைவர் விஜய் அவர்கள் கொங்கு மண்டலத்துல இருக்கிற பிரச்சனைகளையும் பேசுவாங்க. இப்ப கரூர் சம்பவத்துல நடந்த சில விஷயங்களை பத்தியும் வந்து இந்த இடத்துல டெலிவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கொங்கு மண்டலம் வந்து விஜயோட கட்டுப்பாடுல வரும். கண்டிப்பா நீங்க வந்து ஏர்போர்ட்லயே பாத்திருப்பீங்க, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவ்ளோ பிரமுகர் வந்திருக்காங்க, இவ்ளோ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்திருக்காங்க. யாருக்குமே தலைவர் விஜய்க்கு கொடுத்த வரவேற்பை யாரும் கொடுத்ததில்ல. நீங்க அதுலயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா, ஏன்னா கொங்கு மண்டலத்துல வந்து யார சேரும் அப்படிங்கறது. சினிமா மோகம் கிடையாதுங்க. நாங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். சினிமா மோகம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சினிமா மோகம் இருக்கிறவங்க யாரும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தலைவர் விஜய்க்காக வெயிலையும் மழையிலையும் பாடுபட மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் வர எல்லா பசங்களாகட்டும், சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் கழுத்துல துண்டு போட்டு தான் வராங்க, நெஞ்சில பேட்ஜ் குத்திட்டு தான் வராங்க. நீங்க எப்படி சினிமா மோகம்னு சொல்லுவீங்க? வரவங்க எல்லாருமே ஒயிட் ஷர்ட்ல தான் வருவாங்க. சினிமா மோகம் இருக்கிறவங்க எதுக்கு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டை போட்டுட்டு நெஞ்சில பேட்ஜ் குத்திட்டு வந்து நிக்கணும்? இளைஞர் கூட்டம் கிடையவே கிடையாதுங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க வர்ற கூட்டத்துல ஒரு 80% கூட்டம் நீங்க கவர் பண்ணீங்கனாலே நாங்க கண்டிப்பா ஜெயிச்சாச்சு. இப்பவே வந்து 200% வெற்றி வாய்ப்பு இருக்கனாலதான் எங்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பும் பிரச்சனைகளும் வருது. அது வந்து மக்களுக்கே இப்ப வந்து ஓப்பனா ஆப்வியஸா புரியுது. நீங்க போய் எந்த மக்கள் கரூர்ல சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அங்க போய் நீங்க மக்கள் கிட்ட கேட்டாலே அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க தலைவர் விஜய் மேல ஒரு தவறு கூட இல்ல அப்படின்னு. சோ அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அம்பிகா, கோவை புறநகர வடக்கு மாவட்டம். என் பேர் பூமிகா. நாங்க வந்து பெரியார் நகர்ல இருந்து வரோம், ஈரோடு பெரியார் நகர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். இங்க டிவிக்கே மாநாடு பாக்கிறதுக்காக நாளைக்கு கூட்டமா இருக்குன்னு சொல்லி இன்னைக்காக பாக்கிறதுக்கு வந்திருக்கோம். நாளைக்கும் வருவோம். ஏற்பாடெல்லாம் எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? ஏற்பாடெல்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. இப்பதான் என்ட்ரன்ஸ் உள்ள வந்திருக்கோம், இனிமேல் தான் ஃபுல்லா போய் சுத்தி பார்க்கணும். இப்பதான் பேசிக் அங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி எல்லாம் கொடியெல்லாம் கட்டியிருந்தாங்க. முன்னாடி ரோடுமே வந்து டைவர்ஷன்லாம் போட்டிருந்தாங்க எந்த பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி. இனிமேல் உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல வந்து விஜய் வந்து ஒரு ரோட்ல இருந்தே வந்து அவர் பரப்புரை பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. இப்ப வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மாநாடு மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கடந்த கால பரப்புரைக்கும் இப்ப நாளைக்கு இறக்கக்கூடிய பரப்புரைக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஏற்பாடு? கரூர் மாதிரி எதுவும் நடக்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்போ இந்த தடவை கொஞ்சம் ஃபெசிலிட்டி கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்க கூடாது. எல்லாரும் வந்து அவங்களோட எல்லாரும் பாதுகாப்பா வந்துட்டு பாதுகாப்பா போகணும். வழக்கமா வந்து கட்டுப்பாடு நிபந்தனைகள் கட்சி சார்பில் இருந்து காவல்துறை சார்பிலும் இந்த கூட்டத்துக்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா ரசிகர்கள் வந்து அவரோட வாகனத்தை துரத்திட்டு போறது, அந்த சாலை விதிமுறைகளை மீறது, அவங்களுக்கு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க அப்படி துரத்திட்டு போக கூடாதுதான். ஒரு எப்படியே நேர்ல இங்க பாத்துட்டோம், திருப்பி வந்து அவரை துரத்திட்டே போய் திருப்பி அவரை பாக்குறதுல ஒரு யூஸும் இல்ல. இங்கே பார்த்தாச்சு, திருப்பி அவரையவே திருப்பி அங்க போய் துரத்துறது யூஸ் இல்ல. அதனால இங்கே அவர் வந்தாரு அப்படின்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணாம அவர் பாட்டுக்கு போனாரு அப்படின்னா மக்களுக்கும் பிரச்சனை இல்ல, நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப தேர்தல்ல விஜயோட இந்த பரப்புரை எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் நீங்க? கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாருமே வந்து டிவி கேக் தான் சப்போர்ட் பண்றாங்க. சோ டிவிக்கே ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் ஜெயிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி விஜய் வந்து பிரச்சார பயண கூட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இங்க ஈரோட்ல ஏற்பாடு எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? ஆனா இங்க பாத்தீங்கன்னா மிக மிக சிறப்பா பண்ணிருக்காங்கன்னா, அனைத்து ஏற்பாடுகளும் மிக தெள்ள தெளிவா அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் நமது பாலாஜி அண்ணன் அவர்களும் சிறப்பா பண்ணிருக்காங்கன்னா, இங்க எப்படின்னா மக்களுக்கு குடிநீர், மருத்துவ வசதிக்கு தேவையான ஆம்புலன்ஸ், எல்லா மருத்துவர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. அந்த மாதிரி சிறப்பா பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் வராம நல்லா பண்ற மாதிரி பண்ணிருக்காங்கண்ணா. அதே போல காவல்துறை தரப்புல இருந்து விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகள் அதை பத்தி அவங்க கொடுத்த நிபந்தனைகள் நாங்க ஏற்றுக்கிட்டோம்னா அதே மாதிரி நாங்க நடைமுறையில் கொண்டாந்துறோம் அப்படின்னு சொல்லிட்டுங்கண்ணா எங்க சைடு சொல்லிருக்காங்க. குறிப்பா கட்சி சார்பில் இருந்து கூட அங்கங்க யாரும் ஏறக்கூடாது, மின்கம்பங்கள் மேல ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட வாகனத்தை யாரும் துரத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரி தவறு நடக்காதுங்கண்ணா. அந்த மாதிரி தவறு இந்த டைம் நடக்காதுங்க. தளபதி சொல்லியிருக்காரு. தளபதி சொன்ன பேச்சுக்காக எல்லாம் நாங்க இப்போதைக்கு கட்சியில் சேர்ந்தவங்களும் புது மக்கள் பழைய ஆளுங்க எல்லாமே இனிமே அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராம பாத்துக்குவோம். சிறப்பா இருக்கும். இந்த ஈரோட்டில் நடக்கிற இந்த பொதுக்கூட்டத்துல மிக மிக சிறப்பா இருக்குங்க, நல்லா இருக்குங்கண்ணா.
வழக்கமா வந்து விஜய் இந்த மாதிரி மக்களை சந்திக்க வரும்போது அவர் யாரும் வாகனத்துல பின்தொடர வேண்டாம்னு சொல்றது இயல்பு தான். ஆமா. இருந்தும் கூட அதை தொண்டர்களும் ரசிகர்களும் யாரும் அதை ஃபாலோ பண்றதே இல்ல. இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப முதல் முறையா வர்றாரு. ஆமா ஆமாங்க. அது தவிர்க்கப்படுமா? கண்டிப்பா தவிர்க்கப்படுங்கன்னா இது வந்து ஒரு ரெக்கார்ட் ஆகும். நீங்களே பாருங்க, பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க பரவாயில்ல ஈரோடு மாவட்டத்தை நல்லா சிறப்பா மாநாடு நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. உங்க பேரு? ஆனா நம்ம ஈரோடு மாவட்டம் சென்னிமலைங்க தான், சென்னிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலுங்க. அதனால அவங்கள பின்பற்றி வந்தேன். பிறகு அது அம்மா இருக்கிறதே அம்மாவுக்கு தான். இப்போ அம்மா இல்லாதனால கட்சி ரொம்ப பிரிஞ்சதுனால மனசு கஷ்டமா இருந்துச்சு. இப்போ செங்கோட்டையன்னு எங்கள் வீட்டுக்காரங்க வயசு இருக்கும், அதனால அவங்களையும் மதித்து அவங்கள பின்பற்றி வரலான்ட்டு இதில் வந்து இணைஞ்சிருக்கேன். என் மகனும் மருமகளும் மாற்றுத்திறனாளி, ஒரு சின்னதாக கம்பெனி போட்டு நடத்திட்டு இருக்கோம். இப்போ சரி சாரை பார்த்து பெரிய பையன் வந்து பாரபாளையத்தில் மெடிக்கல் வச்சுருந்தான், அவன் தவறிட்டான் கொரோனா பீரியடில். அவனை இவங்களாம் நினச்சி வந்திருக்கேன், பெரிய பையனா நினச்சி வந்திருக்கேன். விஜய் விலகி விஜய் கட்சி. எங்கள் 3 பிள்ளைகள் 2 மாற்றுத்திறனாளி பையங்களை நாளைக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. மீடியா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வரக்கூடாது, மாற்றுத்திறனாளி வரக்கூடாது, வயசானவங்களாம் வரக்கூடாதுனாங்களா. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்து ஐயாவை பார்த்து செங்கோட்டையன் ஐயாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். அவங்கள பார்க்க முடியல. இப்போ நைட்டு போக லேட் ஆயிரும்ல, அதனால பேட்டி கொடுத்து போகலான்ட்டு 7 மணி பார்க்கலாம் கேட்கலான்னு பார்த்தேன். அவங்க பார்க்க எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குன்னு தெரியல, அதனால என்ன செய்யணும்னு தெரியல. நீங்க ஜெயலலிதா காலத்துல இருந்து அதிமுக சொல்றீங்க, இப்ப வந்துகிட்டு ஜெயலலிதா இல்லாத அந்த விஜய் நிரப்புவாருன்னு. ஆமா, அவங்க நிரப்புவாங்க, எல்லாரும் நம்புவாங்க, நானும் நம்புதேன், தெய்வம் மேல உள்ளவர் நம்புறாரு, அந்த நம்பிக்கையில